எம் சொர்ண சுகந்தி. நான் வந்து அக்கௌண்டன்ட் இன் தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் எடுத்திருக்கேன். முதல்ல என்னை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, அப்புறம் நானும் என் தங்கச்சியும் ட்வின்ஸு. 3 பேருமே அப்பா அம்மா பேச்சை கேட்பாங்க. நான் மட்டும் கேட்கவே மாட்டேன். எப்பவுமே எனக்கு பிடிச்சது தான் படிப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். அந்த ஃப்ரீடமை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வீட்டில் எல்லாருமே பயாலஜி குரூப்பு. நானும் வந்து 476 எடுத்திருந்தேன். ஆனால் நான் காமர்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கும் எதுவும் சொல்லலை. மேடம் கூட கேட்டாங்க எதுக்கு இது படிக்கிறீங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் படித்தேன். இங்கே சுரேஷ் முதல்ல வர்றதுக்கு எங்கள் அக்காவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அக்கா மூலியமாக தான் தெரியும். எங்கள் அக்கா இங்கேருந்து படித்து பேங்க்கில் வேலை பார்க்குறா, பேங்க் ஆஃப் இந்தியாவில். அவள் படித்து வேலைக்கு போயிட்டா 1 வருஷத்துலேயே பேங்க்னால. சாதனையாளர்களின் பெற்றோர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அப்புறம் நானும் என் தங்கச்சியும் முடித்தோடனே சேர்ந்தோம். நாங்கள் சேர்ந்தோன்னா படித்தோம். அப்போ கொரோனா வந்துச்சு. ஆன்லைன் பேட்ச் தான் போட்டிருந்தோம். ஆன்லைன் பேட்ச் போட்டுட்டு கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணோம். அப்புறம் 22 வந்துச்சு. அப்போ தான் ஆக்சுவலி உண்மையாக நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். 3 மாதத்துலேயே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம். பாஸ் பண்ணிட்டோம். அப்புறம் மெயின்ஸ் உட்காந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேருமே எக்ஸாம் முடித்தோன்னே கிடச்சிரும். நாங்கள் எப்படி இருந்தேன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லலாம். எப்போவுமே என் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் நான் என்ன நினச்சிட்டேன்னா, நான் வந்து சிவா ஃபேக்ட்ரி, சிவா மில் அந்த மாதிரி நம்ம இந்த எக்ஸாம் எழுதிட்டோம், குரூப் 2ல் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் வந்து என் தங்கச்சிக்கு மட்டும்தான் குரூப் 2ல் கிடச்சிச்சு, எனக்கு வரல. அதுக்கப்புறம் திருப்பி அதில் வந்து ரொம்ப கம்மி மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தேன். அதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு. கவுன்சிலிங் போய் கிடைக்கலாம் கூட பரவாயில்லாமல் இருந்திருப்பேன். என் கான்ஃபிடென்ட்டே ரொம்ப சுக்குநூறாக உடச்ச மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல படிப்போம் அப்படின்ட்டு அடுத்த ஃப்ரீ பேட்ச் இருந்தனால தான் நான் படித்தேன். அதனால் சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரிலிம்ஸ் நல்லா படித்தேன். ப்ரிலிம்ஸ்லேருந்து ஃபில்லுமே நான் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் போடுவேன் எப்போவுமே. எனக்கு வந்து ரொம்ப புக் எடுத்து படிக்க முடியாது எப்போவுமே. அதனால் டெஸ்ட்டு போட்டுட்டு டெஸ்ட்டோட கரெக்ஷனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து எப்போவுமே நான் பார்த்துருவேன். இது வரைக்கும் அதுக்கு சிவாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்கே இருந்த ஒரு ஸ்டாஃபு. அதனால தான் நானே தங்கச்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவளுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவள் தான் ஆக்சுவலி, நான் எப்போவுமே கொஞ்சம் சோம்பேறி. அதனால் அவள் ஃபுல்லுமே எனக்கு 4 ஆப்ஷனுக்கு எழுதி வச்சுருவா. நான் அதை மட்டும் படிச்சுட்டு இருப்பேன். அதனால் எப்போவுமே எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் மெயின்ஸ் சொல்லணுன்னா, மெயின்ஸில் வந்து லாங்குவேஜ் பேப்பர் வந்து லாங்குவேஜ் நான் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். மேக்ஸ் வந்து நான் 10th வந்து 100 போட்டேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு அக்ரி ஆஃபீஸர் ஒரு தடவை சொல்லியிருந்தார், அவரும் 10th சென்டம், ஆனால் இங்கே மேக்ஸே போட முடியல அப்படின்னாங்க. நமக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். இல்லை, அவருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நமக்கு மட்டும்தான் அங்கே 100 எடுத்தோம், இங்கே நம்ம வந்து 0 அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே இங்கே மேக்ஸ் வந்து நான் ஸ்லோவாக போடுவேன். அதனால என்னால் 25 கொஸ்டின் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பயப்படாதீங்க, கண்டிப்பாக போட்டுடலாம். ஜிஎஸ் வந்து சுரேஷ் கொடுத்த கொஸ்டின் புக்கு மட்டும்தான் நான் பார்ப்பேன். புக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. புக் மெட்டீரியல் மட்டும்தான் பார்த்தேன். அப்புறம் இம்ரான் சாருக்கு ரொம்ப நன்றி. மேக்ஸ் கிளாஸை வந்து இவ்வளோ ஜாலியாக நான் யாருமே எடுத்து பார்த்ததில்ல. நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வந்தேன். ஏன்னா போன எக்ஸாமே நல்லா எழுதலை, மெயின்ஸ் வேறு. இப்போ நான் 25 கொஸ்டினுக்கே பயப்படுவேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 40 கொஸ்டின் நான் எவ்வளோ பயந்துருப்பேன்னு. அதனால் வந்து ரொம்ப நன்றி சாருக்கு. அவர் கிளாஸ் செக்ஷன்லாம் அவர் ஒரு கிளாஸ் முடியும் போதும் ஓகே நமக்குள்ள அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஜாலியாகவே நடத்துவார் மேக்ஸை வந்து. நீங்கள் என்ன போடுறீங்க, நான் சும்மா போட்டு பார்ப்பேன், அவர் சொல்லுவார். அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஐப்பன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைப்பேன் நான். அதனால் எல்லார்ட்டையுமே பாசிட்டிவாக தான் பேசுவேன். யாருக்குமே கிடைக்குங்க தான் என் வார்த்தை கிடைக்கும். ரிசல்ட் வந்தோடனே சார்கிட்ட கேட்டேன், என் ரேங்க் வந்து இப்படி இருக்குது, கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டேன். சார் வந்து கிடைக்குமா அப்படின்னாரு. அதனால் அந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே முடிஞ்ச லெவலுக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தங்கிட்ட பாசிட்டிவாகவே பேசிட்டுங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் என்ன ஓடிட்டுருக்கு, ஒரு பாசிட்டிவான வார்த்தையை தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் பாசிட்டிவாகவே பேசுங்க. அவங்க எதாவது தவறு செஞ்சாலும் அது ஓரளவுக்கு கேஷுவலாக சொல்லுங்க. அப்புறம் முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் குரூப் 4 எழுதியிருக்கேன், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ சார் வந்து அதாவது குரூப் 4 பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சுட்டு இருப்பேன். அது ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பேன். ஆனால் சார் வந்து கரெக்ஷன் கொடுக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஈஸியாக கொடுப்பாரு. நமக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு நினைப்போம். எல்லாரும் சிரிப்பாங்க, நானும் சிரிப்பேன். ஜாலியாக கொண்டு போனதுக்கு ரொம்ப நன்றி சாருக்கு.
அப்புறம் இங்கே நிர்மலான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நானே தங்கச்சியும் இந்த வாட்டியும் மெயின்ஸ்க்குள்ளே இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டு பேருமே படிக்க வந்திருந்தோம். அப்போ வந்து நிர்மலான ஒருத்தங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் டைம் தான் பேசியிருப்பேன். ஆனால் அவங்க வந்து 2 பேருமே பார்த்துட்டு இந்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வார்த்தை யார் சொல்லுவாங்கன்னு தெரியல, இங்கே படிக்கிறவங்களே இன்னொருத்தங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணா அக்காவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் கவர்மெண்ட் எக்ஸாம்னு படிக்க போய் தான் எங்களுக்கு இந்த ஃபீல்டே தெரிய வந்துச்சு. அதனால் அவங்க 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என் தங்கச்சி சொல்லணும், ஒரு வருஷம் ஃபுல்லும் அவள் வேலை கிடச்சி அவள் சந்தோஷமாக இல்லை, அதான் உண்மை. எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, நான் எப்போ போவேன், அதனால நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. எனக்கே தெரியும். ரொம்ப நன்றி என் கூட இருக்கிறதுக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லும் என் புலம்பலை கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அவள் வேலைக்கு போயிட்டு வருவா, வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே நான் அதான் சொல்வேன், இன்றைக்கி இப்படி இருக்குன்னு சொல்வேன். லிட்டரலாக அவள் மட்டும்தான் என்னோட ஒரு ஆள், இவட்ட மட்டும் தான் நான் பேசுவேன் சொல்லணுன்னா. அதனால் எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவள் தான். அவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் வந்து பரியேறும் பெருமாள் கதையில் சொல்கிற மாதிரி தேவதைகள் வருவாங்க மாதிரி என் வாழ்க்கையில் 10,000 தேவதைகள் மேலே வந்தாங்க. அதில் தேவதை என் கூடயே பிறந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சின்ன வயசுலேருந்து 3 பேருமே நல்லா படிப்பாங்க. அதனால் என் மேலே எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நல்லா வர ஆரம்பிச்சிச்சுன்னா என்னோடய 5th ஸ்டாண்டர்ட் மிஸ் அனு மிஸ், நான் எப்பவுமே ப்ரைஸ் வாங்கினதே கிடையாது. இவ எப்போவுமே வாங்குவா. எனக்கு ஒரு இன்ஃபராரிட்டி உண்டு, அவள் வாங்கல சந்தோஷம் தான், பட் நம்மளும் படிக்கணுமே அப்படின்னு நான் யோசிப்பேன். அதை விதைச்ச அனுமஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஆல். டிஎன்பிசியில் வெற்றி பெற்று வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம சுரேஷ் சார் தொண்டு துணையாகும், தூய்மை தோழமையாகும், துடிப்பு உறவாகும். நிகழ்கால உழைப்பு நல்ல உரமானால் வருங்காலத்தில் நல்ல விளைவை எதிர்பார்க்கலாம். பாளையங்கோட்டையை சுற்றியோ திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றியோ அவர் சென்று வயசு கிடதில்லா நல்ல விளைவை அறுவடையை பார்க்கலாம். நாம் ஏன்னா பிறந்த 60 நாளே அப்பா இறந்து போச்சு, அம்மா 12th படிக்க இறந்து போச்சு, பெரியம்மா பெரியப்பாலாம் பெரிய வசதியான ஆட்கள், எனக்கு சொத்து பங்கு கொடுக்கல. இருந்தாலும் சமுதாயத்தில் முன்னேறணும்னு ஒரு நல் வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு 10 வருஷமாக டிவியை கட் பண்ணிட்டேன். பெற்றோர்களே பிள்ளைகளை டிவியோ செல்லுலேயோ நோண்டாமல் ஒரு கண்ட்ரோலில் வழங்க. அது அப்படி வரும். பையன் பிடபிள்யூ இன்ஜினியர் 5-6 ரேங்குள்ளே வந்தான். கருணா பிரியதர்ஷினி சாருக்கு தெரியும், மெரிட்டில் வந்தா. அடுத்து ஆனந்தி, ஜெயா ஆனந்தி, சுவர்ணசிங். அதே போல் நீங்கள் வேலைக்கு போகிற ஆட்கள் தொண்டு துணையாக, தூய்மை தோழமையாக, துடிப்பு உறவாக சுரேஷ் சார் மாதிரி சமுதாயத்திற்கு நல்லதும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பார்க்கின்ற பேசுகின்ற சந்திக்கிற மக்களுக்கு இன்னும் சுரேஷ் அகாடமிலேருந்து வந்த ஜெயிச்சு வந்தாங்க தெரியப்படுத்த அன்புடன் வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்வுடன். நன்றி. ஒன்னே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியாவில் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் அஸ் அவங்களோட வீடு கட்டுவாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து கல்விக்கு ரொம்ப செலவிக்க மாட்டாங்க. பட் ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஃபுல் காசுமே எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் செலவிச்சாங்க. அப்புறம் எங்கள் ஆச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சொர்ண சுகந்தியின் சகோதரியை ஒரு 2 வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டா, கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. காமர்ஸ் எடுத்தான்னு சொன்னால எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு கடைசியில் இப்போ காமர்ஸ் டிகிரினால தான் இவ அக்கௌண்டிங் சிமெண்ட் கார்பரேஷன் எடுத்திருக்கா. அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், அது எப்போவுமே உங்களுக்கு வெற்றியை தரும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.